நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராய்நெட் எக்ஸ்ப்ரெஸோ ஐடியில் நம்ம பிஸ்னஸ் பண்ண அமௌண்ட்டை எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஏஇபிஎஸ், மைக்ரோ ஏடிஎம், கிரெடிட் கார்டு, ஸோ இது மூலமாக எடுத்த பணத்தை, மீதி உள்ள பணத்தை எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வேலட் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4வதாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேலட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்ச அக்கௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஷோ ஆகும். இதில் கடைசி எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றணுமோ அந்த அக்கௌண்ட்டு நீங்கள் உங்களுடைய பேலன்ஸ் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட் இருக்கும். இது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஐடி போடும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அது இல்லாத வேறு அக்கௌண்ட் எதாவது ஆட் பண்ணணும்னா அப்படியே லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய 3 கோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாலெட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஏபிஎஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு நீ அக்கௌண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்க வேறு அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியாதுங்கிறப்ப நீங்கள் இந்த அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் புது அக்கௌண்ட் என்ன ஆட் பண்ணணுமோ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் மறுபடியும் வேலட் அக்கௌண்ட் வந்துட்டேன். வேலட் அக்கௌண்ட்லையும் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். இந்த டிரான்சாக்ஷன் டைப்புங்கிறத எப்போதும் கவனமாக பாருங்கள். இதில் ஒரு 3 கேட்டகரி இருக்குது. ஐஎம்பிஎஸ், நெப்ட், ஆர்டிஜி. சரிங்களா? ஸோ ஐஎம்பிஎஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வேலட்லேருந்து அக்கௌண்ட்டுக்கு மாற்றினா வந்துடும். இல்லை நெப்ட்டுங்கிறது லேட்டாக வரும். சரிங்களா? 24 hours டைம் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் பேங்க் ஒர்க்கிங் டைமில் மட்டும் பண்ணுங்க. அப்படி பண்ணால் தான் அதிகபட்சம் 1/2 hour 1 hour அந்த மாதிரி டைமில் வரும். ஸோ பேங்க் ஒர்க்கிங் டே இல்லாதனால நெப்ட் பண்ணுறது தவிர்த்துங்க. சரிங்களா? அது போல் ஐஎம்பிஎஸ் மட்டும் கொடுங்க. ஸோ நான் இப்போ ஐஎம்பிஎஸ்ஸை கிளிக் பண்ணிட்டேன். ஐஎம்எஸ் கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் கேட்குது. ஸோ அமௌண்ட்டை நான் என்ட்ரு பண்ண போகிறேன். அப்போ 39,200 பார்த்தோம்னா அது டிரான்சாக்ஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 10 ரூபா வருது. சரிங்களா? ஸோ 24,000 வரைக்கும் 24,950 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 ரூபா வரும். ஸோ 25,000க்கு மேலே 2 லட்சம் வரைக்கும் 10 ரூபா சார்ஜஸ் வரும். எப்போதுமே இந்த கெட் டிரான்சாக்ஷன் ஃபீ இதை கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த ரிமார்க்கில் இதை என்ட்ரு பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஹாஸ் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைனல் அப்டேட் ஸ்டேட்டஸில் அவைலபிள் 15 நிமிஷம் வந்துச்சு. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இந்த லெஜர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இது போல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடியில் உள்ள பணத்தை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள்.